யோசிக்காம இன்னொருத்தங்களுக்கு உதவுறவங்களுக்கு இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு நாள் ஒரு காட்டுல வாழ்ந்த புலிக்கு நல்லா அடிபட்டுருச்சான். எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு அந்த புலி விழுந்து கிடந்துச்சான். இப்படி இருக்கும்போது ஒரு மருத்துவர் அந்த வழியா நடந்து போயிருக்காரு. அந்த புலிய பார்த்து இறக்கப்பட்டிருக்காரு. நம்ம மருத்துவம் தானே படிச்சிருக்கோம், ஒரு உயிர் வலியோடு இருக்கும்போது அதை காப்பாத்துறது தானே நம்ம பொறுப்பு அப்படின்னு நினைச்சு அந்த புலிக்கு மருத்துவம் பார்த்திருக்காரு. ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒரு வாரம் முழுவதும் உட்கார்ந்து அதுக்கு மருத்துவம் பார்த்து கட்டு போட்டு அந்த புலிய மறுபடியும் எழுந்திருக்கிற அளவுக்கு செஞ்சிருக்காரு. அவர் மருத்துவமும் பலிச்சிருக்கு, அந்த புலியும் எழுந்திருச்சிருக்கு. அது எழுந்த அடுத்த நொடி அந்த மருத்துவரையே அடிச்சு சாப்பிட்டிருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஒரு புலியுடைய சுபாவம் அதுதான். அதுக்கு நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியாது, தனக்கு உதவுனவங்க உதவாதவங்கன்னு தெரியாது. இது மாதிரிதான் சில மனிதர்களும். அவங்களோட சுபாவமே அப்படித்தான். நீங்க செஞ்ச உதவியாலேயே எழுந்து நின்னுட்டு உங்களுக்கு எதிராவே திரும்பிடுவாங்க. அதனால முன்பின் யோசித்துதான் உதவி செய்யணும். இத நான் சொல்லலைங்க, ஔவையார் ஒரு முதிரை பாடல்ல சொல்லியிருக்காங்க. வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரி ஆங்கதனுக்காகாரம் ஆனாற்போல் பாங்கரியா புல்லறிவாளர்க்கு செய்த உபகாரம் கல்லின் மேல் இட்ட கலம். அதனால உதவியே செய்றீங்கனாலும் யோசிச்சு உரித்தானவர்களுக்கு அதை செய்யுங்க. நன்றி.